భోజనాల మంచిమయ్య మైకహ Okay, once again, good evening, all of you. Good evening, sir. Good evening, sir. Okay, Good evening. 7:40. We can start the class. Okay, this is our first class, no? Yes. Yes, sir. Sir. Okay. Face voice எல்லாம் audible ஆகிட்டானே, screen விளங்குதுதானே? Any issues? No, sir. No, sir. Okay, fine. விளங்குதுல Okay, are you all ready to learn English? Yes, sir. Okay, எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க வந்தீங்க. நான் ரெண்டமா கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறத பத்தி அவனோட ஒப்பீனியன் என்ன, ஐடியா என்ன? இங்கிலீஷ் லாங்குவேஜ் கட்டாயம் படிக்கணுமா இல்லையா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறது ஈஸியா கஷ்டமா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறதால நமக்கு என்ன யூஸ் கிடைக்கும்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? Open for all. You all have to play, okay? பாப்பம் யாரு தைரியமா வந்து பேசுறாங்க. ஓகே, the thing நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ ஓகே ஒரு இன்டர்வியூ. இப்ப தமிழ் லாங்குவேஜுக்கு வெளியில பிடி ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்கவே தமிழ் லாங்குவேஜ் ஒரு ஒர்க் செய்யறதாண்டா செயல் முக்கியமா வந்து இங்கிலீஷ் ஓகே ஸ்பெஷலி எங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் கோ. ஓகே ஃபைன். ஓகே, அவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷை பத்தி ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும், மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிப்பீங்க. இங்கிலீஷ் படிக்கிறது லேசா கஷ்டமா, இங்கிலீஷ் படிக்கிறதால என்னென்ன யூஸ் இருக்குது, ஆல்ரெடி எல்லாரும் மைண்ட்ல ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் படிக்கிறது ரியலி ஆகவே லேஸ். டு யூ ஆல் அக்ரி தட் ஒன்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இங்கிலீஷ் படிக்கிறது ஈஸின்னு நான் சொன்னேன். யூ ஆல் அக்ரிங், சிம்பிளி சேயிங் எஸ். நீங்க சொல்ல சரிதான் சார், இங்கிலீஷ் ஈஸியா படிக்கலும் அப்படின்னு சொல்றீங்க. பட் கொமனா பாருங்க பாப்போம், பேய்க்கிற ஆட்கள்ல மோஸ்ட்லி இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்கள் இருக்குதா, தெரியாத கஷ்டமான ஆட்கள் இருக்குதா? தெரியாத அக்கா தான் சார். அப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் சார். தெரிஞ்ச ஆட்கள் கூடயா தெரியாத ஆட்கள் கூடயா? தெரியாத ஆட்கள் தான் சார் கூட. தெரியாத ஆட்கள் தான் கூட. சரி, அப்ப இங்கிலீஷ் அவ்வளவு லேஸ் ஆகிக்குது, தென் ஏன் இங்கிலீஷ் படிச்ச ஆட்கள் குறை வைக்கிறாங்க? இங்கிலீஷ் படிக்கிற லேசி சிம்பிளி. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஆல்பபெட் எடுங்களே, இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பபெட் இருக்குது? 26. 26. தமிழ்ல 247. 247. 247, கிட்டத்தட்ட 10 மடங்கு. ஓகேவா? அப்ப அவ்வளவு நிறைய லெட்டர்ஸ் இருக்கிற தமிழே நாங்க ஈஸியா படிச்சுட்டோமா? இங்கிலீஷ் படிக்கிறது ஈஸி. பட் அதை படிக்காததுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, எங்கட என்வாயன்மெண்ட், எங்கட சூழல். இப்ப நாங்க எந்த ஒரு இடத்துலயும் இங்கிலீஷ் பேசுறே இல்லை. ஓகேவா? இங்கிலீஷால எழுத வேண்டிய ஒரு தேவை வரல. ஜஸ்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் பாடம் ஒன்றிக்கும்,
யூனிவர்சிட்டி போனா இங்கிலீஷ் பாடம் இருக்கும், ஓ லெவலில் இங்கிலீஷ் பாடம் இருக்கும், அதுக்கு மட்டும் படிக்கிறோம், அதோட மட்டும் சுருக்கி கொள்றோம். அண்ட் ஆல்சோ த மெயின் திங் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஷை. வாட் யூ மீன் பை ஷை? வெட்கம் வெட்கம் வெட்கம். வெட்கம், பேசுறதுக்கு வெட்கம். ஓகேவா? சரி, இப்ப நான் சொல்றேன், இப்ப தமிழ் ஸ்டார்ட்ல நம்ம பேச சின்ன வயசுல பேச பழகிப்போம், 1 வயசு 1.5 வயசு அந்த மாதிரி டைம்ல பேச பழகிப்போம். ஓகேவா? இப்ப அந்த டைம்ல நாங்க பேசும்போது நிறைய பிழைகள், ஈவன் அந்த வேர்டை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியா, சரியா பேச மாட்டாங்க, சும்மா பிக்கா சொக்கா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஆனா அதை பேசுறது நம்ம எப்ப சரி ஷையா ஃபீல் பண்ணிக்கிறோமா சின்ன வயசுல? இல்ல இல்ல, இல்லவே இல்ல. அப்படி நம்ம ஷையா ஃபீல் பண்ணா இப்ப நம்ம பேசிக்கவே மாட்டோம். ஓகேவா? ஆனா அப்படி ஷையா ஃபீல் பண்ணாம நம்ம பேசினதால தமிழ் நல்லா பேசுறோம். சேம் லைக் தட் இந்த கிளாஸ்ல இப்ப 84 பேர் இருக்கிறோம். ஓகேவா? 84 பேரும் நம்ம வந்திக்கிறது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. சோ இப்ப அவங்க பார்த்துட்டிக்கிறாங்களே, இவங்க பார்த்துட்டிக்கிறாங்களே, நம்ம பேசுறதா இல்லையா அது யோசிச்சிருந்த மனுஷனா கடைசி வரைக்கும் இங்கிலீஷ் படிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கோர்ஸ் இல்ல எவ்வளவுதான் பெரிய இங்கிலீஷ்காரன் வந்து உங்களுக்கு டீச் பண்ணாலும் யூ கான்ட் லேர்ன் இங்கிலீஷ். பிகாஸ் இப்ப வேற ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட், மேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த தியரியை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா we can get the knowledge, no? எனக்கு அந்த ஐடியா மைண்ட்ல வரும். பட் இங்கிலீஷ் அப்படி இல்லை, சும்மா ஒருத்தர் செல்லத்தை மட்டும் கேட்டுட்டு இருந்தா இங்கிலீஷ் வந்துடுமா? இல்ல. அப்ப இங்கிலீஷ்ல நம்ம என்னென்ன செய்யணும்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லேன், we have to speak in English. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஸ்பீக் இன் இங்கிலீஷ். வேற என்ன செய்யணும்? லிசன் பண்ணணும். Main thing, we have to listen English. Okay, third one. Writing English. Okay, we have to write in English. We have to write in English. Third one. Okay, fourth one. மத்தவங்களோட பேசி பழகணும். Okay, speaking, listening, writing. reading Yeah, that's the one. Reading is very important. Okay, reading English. So நாம இதெல்லாத்தையும் கூச்சப்படாம செஞ்சோம்னா தான் இங்கிலீஷ் படிக்கலாம். ஓகே, இப்ப எனக்கு மெயினா என்ன வேணும்னு சொன்னா, எந்த கிளாஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாலே இருக்கணும் நான் பார்க்க மாட்டேன். நான் மெயினா பாக்குறேன் என்னன்னு சொன்னா ஃபார்வர்ட் ஆகணும். என்ன ஃபார்வர்ட் ஆகணும், முன்னுக்கு வரணும், எக்ஸிவ் ஆயிக்கணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் த திங் ஐ வாண்ட். சரியா? இப்ப நீங்க நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், கிளாஸ்ல ஃபார்வர்ட் ஆகி இப்ப என்னோட பேசி, ஓகேவா, அடுத்தது வந்து தார ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியா செஞ்சு எல்லாம் ஃபார்வர்ட் ஆகினேன்னு ஐ கேரண்டி யூ 6 month கோர்ஸ் நீங்க முடியக்கிட்ட அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங், லிசனிங் ஸ்கில்ஸ், ரீடிங், ரைட்டிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஐ வில் கேரண்டி யூ. பட் நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும், நான் செல்ற எல்லாத்தையும் நீங்க ஃபார்வர்ட் ஆகி செய்யணும். ஓகேவா? ஓகே சார். Yeah. கிராமரை ஃபுல்லா கிளியர் பண்ணுவீங்களா? Yes, we have to include grammar. Okay, நான் உங்களுக்கு சொன்னேன் speaking, listening, writing, reading. 4 ஸ்கில்ஸ் என்ன? இந்த 4 ஸ்கில்ஸும் கிராமர் இல்லாம ஏழுமா? சப்போஸ் ஒரு ஆளுக்கு கிராமரே தெரியா, அவரால் பேச இயலுமா? ஏலாது. ஒரு ஆளுக்கு கிராமர் அவ்வளவு ஏலா, ஒண்ணுமே தெரியா, ஒரு இங்கிலீஷ்ல பேசுற ஒருத்தர் பேசுறத கேட்டு விளங்கி அடிக்கலுமா? ஏலாது. சோ நான் இந்த 4 ஸ்கில்ஸையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டீச் பண்ணேன்னு சொன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு கிராமர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் ஏண்ட் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, சரியா? ஏண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது, டெலிபரேட் டீச்சிங் ஆஃப் கிராமர். அதாவது ஜஸ்ட் கிராமரை மட்டும் டீச் பண்றது, விளங்கிச்சா? டெலிபரேட் டீச்சிங் ஆஃப் கிராமர், கிராமரை மட்டும் டீச் பண்றது. இங்கிலீஷ் கிளாஸ் சொன்னாலே வந்தாச்சு, ஃபுல்லா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அது இதுன்னு சொல்லி அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பெசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லி வெறுமனே கிராமரை மட்டும் டீச் பண்றதால ஒரு நாளும் லாங்குவேஜ் வராது. Do you all agree that? Yes, sir. ஸ்கூல்ல இப்ப நம்ம கிரேட் 3ல இருந்து படிக்கிறோம், ஃபுல்லா கிராமரை தான் படிக்கிறோம்.
என்ன செய்யறோம், கிராமரை படிக்கும், போய் எக்ஸாம் செஞ்சுட்டு வரோம். எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டினுக்கு இன்னைக்கு எழுதிட்டு வரோம். கிராமர் நாங்கள் கிராமரை இம்ப்ரூவ் பண்றோம், பட் வி ஆர் நாட் இம்ப்ரூவிங் இங்கிலீஷ். ஸோ அப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, உங்களுக்கு டிரெக்டா கிராமரை மட்டும் டீச் பண்ண மாட்டேன். ஆனா நான் டீச் பண்றதுல அது உங்களுக்கு கிராமர் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். Okay, simply நான் வந்து என்னை பத்தி ஒரு brief introduction தரேன். என் name Mohammed. I am from Attalachana. I am final year student in Southeastern University. Okay, I am doing honors degree in teaching English as second language. Okay, நீங்க இந்த கோர்ஸ் யார் சரி கேள்விப்பட்டீங்களா? Simply we can say TESL, teaching English as second language. No. No. sir. Okay, it's a newly introduced course. Okay. கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த கோர்ஸ்லயே வந்து என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் டீச்சிங்ல என்னென்ன எரர்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் டீச்சிங் எப்படி பிள்ளை ஆக்கள் டீச் பண்றாங்க, அப்படி டீச் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வகையில இங்கிலீஷை டீச் பண்ண நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அந்த கோர்ஸ்ல நான் ஸ்பெஷல் டிகிரி முடிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ எம் ஆல்சோ கான்ஃபிடென்ட் இன் டீச்சிங் யூ. ஓகேயா? உங்களுக்கு சரியான முறையில ஐ வில் டீச் இங்கிலீஷ். ஓகே சார் சொல்லுங்க. O லெவல்ல A எடுக்கிற மாதிரி செஞ்சு தரேன். O லெவல்ல A எடுக்கிறேன். இப்போ என்ன படிக்கிறீங்க? Grade 10. Grade 10. Yeah, simply you can follow the courses. And also one more thing, நான் உங்களுக்கு ஜென்ரலா இப்போ டிப்ளமா இன் இங்கிலீஷ்னு சொல்லிக்கிட்ட நான் ஜென்ரலா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் இதை மாதிரி ஏதாவது எக்ஸாம் சீக்கிரவங்க, சரியா, O லெவல் எக்ஸாம் ஓ A லெவல் எக்ஸாம் ஆர்எல்ஸ் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் எடுக்கிறார்கள், ஆர்எல்ஸ் நீங்க AA இல்லாட்டி காமர்ஸ் ஃபீல்ட போடுறார்கள், பிசினஸ் இங்கிலீஷ் செய்ய வேண்டியிருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒரு எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்ணுமென்னு சொன்னா ஜஸ்ட் கண்டெக்ட் மீ ப்ரைவேட்லி. ஓகேவா? ஏன்னா நான் ஜென்ரலா எல்லா விஷயம் சொல்லி தர முடியாது. சில எக்ஸாம் ஃபேஸ் பண்றார்கள், ஐ ஹாவ் டு கிவ் சம் ப்ரைவேட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? அது இங்க கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணல, நான் ப்ரைவேட்டா தேவைன்னா உங்களை கைட் பண்றேன். ஓகே ஓகே சார். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே, இப்போ வில் ஸ்டார்ட் த லெசன். ஓகே, ஐ ஆல் ரெடி? ரெடி சார். ஓகே, இப்போ நாம பார்ப்போம். இப்போ திஸ் இஸ் அவர் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். சரியா? இப்போ இதுல 83 பேர் இருக்கிறீங்க, எனக்கு யாரையுமே தெரியும் ஆக்சுவலி. ஓகேவா? சரி, இதுல இருக்கிற 83 பேர் 84 பேருக்கு யாருக்கு சரி என்னைய ஆல்ரெடி தெரியுமா? Yes, sir. ஓகே, கொஞ்சம் பேர் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியா. ஓகே, இப்போ நான் என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் தானே. ஓர் அட்டாலட்சணை நேம் அகமட், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் முடிஞ்சு கம்ப்ளீட். இன்ஷால்லா அங்கே லெக்சரிங் கிடைக்கும், இன்ஷால்லா கிடைக்கும். ஓகேவா? ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன். அண்ட் அதே மாதிரி உங்களோட நேம், ஓகே, உங்களோட ஊர், அண்ட் ஆல்சோ நீங்க இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அண்ட் யோர் ஃபியூச்சர் கோல். 4 விஷயம். ஓகே, டக்குண்டு 7 மாடாக்கள் யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஆன் யோர் வீடியோ அண்ட் ஃபியூச்சர் கோல் என்ன சார்? ஃபியூச்சர் கோல்ண்டா இப்போ நான் சொன்னேன், எனக்கு என் ஃபியூச்சர் கோல் வந்து நான் ஃபியூச்சரில் இப்போ லெக்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் உண்டு லைஃப்ல என்னவா ஆக போறீங்கன்னு சொல்லி. அது இப்ப நான் வந்து 85 பேர் இருக்குது, 85 பேருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes or 3 minutes டைம் தரேன். யார் யாருக்கெல்லாம் வீடியோவும் ஆன் பண்ணி மைக்கையும் ஆன் பண்ணி உங்களோட நேமையும் சொல்லி ஊரையும் சொல்லி இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறீங்க, அதை சிம்பிளா எனக்கு ஒரு ஐடியா வந்து தந்துச்சுன்னா வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ சார். அதுக்குள்ள பேர் அப்புறம் சார் ஓகே, அடுத்தது யாரா சொல்லுங்க. சார் என் பேரு ஹாஜித், நான் ஓட்டமாவாடி கிரேட் 10 படிக்கிறேன். மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறது என் aim. Okay, all the best. Okay, next. நான் யாருமே போர்டு ஆகிறீங்களா? வணக்கம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆத்திகா சொல்லுங்க. நான்
என்னோட ட்ரீம் வந்து லெக்சர் ஆகணும் யூனிவர்சிட்டியில. ஓகே, கரண்ட்லி என்ன செய்றீங்க? இப்ப வந்து யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிக்கி எங்க யூனிவர்சிட்டி? ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம். ருஷ்தா. I am Rushda from Kekirava. இப்போ வந்து ஈஸ்டர்ன் ருஷ்தா from Eastern University. சார் சவுண்ட் கேக்குது இல்ல. கவரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, தென் வேற யாரு? யார் சரி என்ன சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்மான். சொல்லுங்க உஸ்மான். நான் கிரேட் 10 படிக்கிற குருநாயகர். Good name, good name, very good. Okay, any others? Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம். ரிக்ஸானா. Yeah, tell. நான் வந்து என் பேர் ரிஸ்கானா இல்ல ஆஷா. நான் வந்து ஓட்டமாவடி கிரேட் 10 படிக்கிறேன். வந்து எனக்கு டீச் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ டீச்சர் ஆகிறது நினைக்கிறேன். Okay, all the best for your dream. Yeah sir. Assalamualaikum sir. Okay, வலைக்கும் அஸ்ஸலாம். என் பேர் ஹனா. நான் குருநாயகர். இப்ப ஏலவல் செஞ்சுட்டு இருக்கிறேன். டீச்சர் ஆகணும். நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்க. சரி, ஓகே ஃபைன், வில் ஸ்டார்ட் த லெசன். ஓகேவா? ஒரு 8-10 பேர்கிட்ட இன்ட்ரடக்ஷன் தந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். சார் நாங்க தந்தா நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு. Hi sir. யா பர்வீன். I am Farveen. I am from Navalapati. I am 13 years old. I am a housewife. Housewife going to learn English. Okay, should be Yes. appreciated. Okay, very good. And our boy பேசினார், எங்க சவுண்ட் காணல ப்ரோ. நாங்க சொன்னதெல்லாம் நினைவுதிக்க அவங்களுக்கு. என்னதெல்லாம் தான்? நீங்க ஊர் பேர் எல்லாம் சொன்னீங்க, அதையா? நினைவு வச்சீங்களா? ஒரு தடவையில நினைவு வராது, போக போக நினைவு வரும். ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. Now we are going to start the class. ஓகேவா? half an hour அதிலே போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி I am not going to teach grammar deliberately. ஓகேயா? டைரக்டா உங்களுக்கு வந்து இதான் கிராமர்ல இந்த ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நான் ஒரு நாள் அப்படியே டீச் பண்ண மாட்டேன். அண்ட் தட்ஸ் நாட் மை வே ஆஃப் டீச்சிங். ஓகேவா? சரியா? ஸோ the first thing நம்ம டீச் பண்ண போகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணணும். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ அந்த இதை வச்சு நான் நிறைய வீடியோஸ், ஸ்டோரிஸ், ரீட் பண்ணுறது, ஆடியோஸ் அதெல்லாம் வச்சு தான் டீச்சிங் இருக்கும். பட் நான் போடுற எல்லா மெட்டீரியல்ஸ் ஆயிக்கட்டும், வீடியோஸ் ஆயிக்கட்டும், டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிக்கட்டும், ஸ்டோரிஸ் ஆயிக்கட்டும், எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் லேர்னிங். ஓகேவா? இது என்ன சார் வந்து சும்மா அந்த வீடியோ போட்டிக்கார், அந்த ஸ்டோரி போட்டிக்கார், இதை போட்டிக்கார் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கப்படாது. எல்லாத்தையும் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி அதில் ஏதோ ஒரு கிராமர் போர்ஷனை வச்சு தான் நான் அதை போட்டு காட்டுவேன், டீச் பண்ணேன். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் நவ் ஐ எம் கோயிங் டு ப்ளே அ ஸ்டோரி. ஸ்டோரின்ற அளவுக்கு இருக்குமா? Yeah. Okay, fine. சார் ரெக்கார்டிங் போடுவீங்களா? ரெக்கார்டிங் போடுறேன். ரெக்கார்டிங். ஓகே. சார், யா எனி டவுட்ஸ் இருந்தா உங்களோட பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேட்கலாமா? யா தாராளமாக கேட்கலாம். ஓகே. சார் கிளாஸ் 9 o'clock வரையுமா? எஸ், 9 o'clock வரைக்குமா? ஓகே, நான் இப்போ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ கிளியராக விளங்குதான்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ ஆடியோ வந்து சரியாக கேட்குதான்னு பாருங்க. ஓகேவா? நான் என்ன ஷேர் பண்ணல, இப்போ ஷேர் பண்ணுங்க. ஓகே.
Once upon a time, there was a brave knight called George. George ஓ had சார் lots of adventures as he traveled. ஓகே இது உங்களுக்கு கிளியர் ஆகிக்குதா கேக்குதா? கேக்குது சார். ஓ கேக்குது ஓகே சார். ஓகே ஓகேவா? Yes, இப்ப இப்ப நான் அந்த ஸ்டோரியை ப்ளே பண்ற நோக்கம் வந்துட்டு யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் இங்கிலீஷ். சரியா? அப்ப நான் வந்துட்டு இப்ப இதை ப்ளே பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட சமரியே கேட்க போறேன். ஓகே ஓகே சார். ஓகேயா? இதுல சமரியை கேட்க போறேன். யூ ஹாவ் டு டெல் தட் சமரி. ஓகே அப்ப சமரி செல்லணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு இன்டென்ஷன்ல லிசன் தி ஸ்டோரி. Once upon a time, there was a brave knight called George. George had lots of adventures as he traveled by horse across many lands. One day, he came to a small village and met a man who lived in a cave next to the village. The hermit told the knight about the awful things that were happening there. A terrible dragon had come to live in the lake and attacked the village every day. The villagers didn't know what to do. First, they gave the dragon all their food. But the dragon just took the food and still attacked the village. So then the villagers gave the dragon all the animals from their farms. The dragon took all the animals சார் சவுண்ட் கட் ஆயிடு. to attack the villagers. சார் எல்லாரும் சவுண்ட் கட் ஆயிட்டா? Sound விளங்குது இல்ல சார்? வழங்குது சார். எங்களுக்கு fix ஆயிடுச்சு. வெயிட் உங்களோட கவரேஜ் வந்து நல்லா இருக்குதா? கவரேஜ் நல்லா இருக்கிறவங்களுக்கு விளங்கும். எப்படியும் விளங்கும். ஓ சார். விளங்குது தானே? சார் கவரேஜ் இருக்குது. ஓகே விளங்குது. So then they gave the dragon all their gold and jewels. The dragon took all their money, but still was not satisfied. The king sent his army to try and capture the dragon. But the dragon was too strong, and the knights of the army were too scared, and they ran away. With nothing left to give, the king could only think of one thing to help protect his people. He sent his only daughter, the princess, to the lake to wait for the dragon. When George heard this, he rode as fast as he could to the lake. Just then, the dragon jumped out from the lake and was going to eat the princess. George attacked the dragon. He fought very bravely, won the fight, and killed the dragon. George and the princess returned to the village, and everyone was very pleased that they would have no more problems with the dragon. Today, the story of George's bravery is remembered, and George is known as the patron saint of many countries. Okay, how was it? Everything. Interesting. Good sir. Okay, apart from interesting, what do you think about the language? அந்த வார இங்கிலீஷ் உங்களால விலையும் கொள்ள இருந்துச்சா? Okay, first of all, Yes sir. we will take the pronunciation. Okay, அவர் பேசின அந்த accent. நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, ஓகேவா? அப்ப பேசிக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்திய ஆட்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஓகேயா? ஃபாரினர்ஸ் ஒரு மாதிரி பேசுவாங்க. we call it accent. சரியா? அவங்க அந்த பேசுற மெத்தட். சிம்பிளா எங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தர், இந்தியாவில இருக்கிற ஒருத்தர் பேசினா நார்மலா விளங்கும். பட் ஃபாரின் எக்ஸென்ட், சரியா? ஃபாரின் ஆட்கள் பேசினு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது விளங்கிக்கிறது கஷ்டமாயிருக்கும். ஓகே, இப்ப நான் போட்டு ப்ளே பண்ண வீடியோ லோக்கல் ஒருத்தருடையா இல்லாட்டி ஃபாரினர்ஸ்டையா? Foreigners. Foreigners.
ஃபாரின் எக்ஸாக்ட்லி யூகே எக்ஸென்ட்ல பேசுற ஒரு Foreign. ஓகேவா? அது விலையும் கொள்றதுக்கு உங்களுக்கு லேஸ் இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? Be honest with Easy you, தான் இருந்தது. ம்? கஷ்டம். கஷ்டம் சார். கஷ்டம். ஓகே. நல்லாவே கஷ்டமா இருந்துச்சா இல்லாட்டி ஓரளவுக்கு வேலையும் கேள்வி? ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவு மேனேஜபிளா இருந்துச்சு சார். ஓகே, டு பி ஆனஸ்ட் மேக்ஸிமம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூ கீழே வர சப்டைட்டில பார்த்து தான் அடுத்த அதில் வர அந்த இமேஜஸ் வீடியோஸ் அதில் பார்த்து தான் நீங்கள் அதை விளங்கி எடுத்துப்பீங்க. Am I right? ஆம் சார். ஓ சார் எஸ் ஓகே, இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட், ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் அவர் செல்றத எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஐ மீன் அந்த விஷுவல்ஸ் ஒன்றும் வீடியோஸ் ஒன்றும் இல்லாமல் சப்டைட்டில் ஒன்றும் இல்லாமல் டிரெக்டாகவே கேட்டு விளங்கிக்கிறதுக்கு மாதிரி we have to improve. ஓகேவா? ஓகே சார். ஓகே sir. சார். I will train you for that one. Okay, இப்போ சொல்லுங்க பாப்போம். அவரோட லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு? சார் ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகே, லாங்குவேஜ் அதில் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதை நீங்கள் அந்த கீழே சப்டைட்டில் சொல்ல வாசிச்சோன்னே அது உங்களுக்கு விளங்கி கேள்வி இருந்துச்சா? ஓ எஸ் சார். இல்ல சார். ஓகே, how many percentage? ஆமாம் சார். How many percentage? இப்போ விளங்கிக்கிறவங்க எத்தனை 100% விளங்கிச்சா இல்லாட்டி ஒரு 80%, 50, 20? 50%. 50% sir. 50. ஓகே, 50. வேற 75% மாதிரி இருந்துச்சு. 35. 90% மாதிரி இருந்துச்சு சார். Okay, very good. 50% மாதிரி விளையாச்சு சார். Okay, 50%. 90% மாதிரி இருந்துச்சு சார். Okay, fine. 50% sir. Okay, fine. 50. Okay, அப்ப ஓவராலா 7 மணி நேரத்துல மீக்கிறீங்க, கொஞ்சம் வேலைங்கிறது கஷ்டமான நேரத்துல மீக்கிறீங்க. ஓகே, ஃபைன். இப்ப நான் உங்கள்கிட்ட சமரி செல்ல சொன்னேன். ஓகே, இப்ப இதுல எத்தனை பேருக்கு சமரி செல் இயலும்? எனக்கு சார் ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? ஹாஜித். ஹாஜித். ஓகே, ஹாஜித் செல்லுங்க பாப்போம் சமரியா. சார் யா, tell the summary. ஒரு ராஜ்யம் உண்டு. ஓகே, இதுல நிறைய குடும்பங்கள் வசிச்சிருந்தாங்க. அதுல அந்த ராஜ்யத்துல அந்த நகரத்துல ஒரு ஏரியா ஒன்று இருந்துச்சு, ரிவர் உண்டு. அதுல ஒரு டிராகன் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது எவ்ரிடே அந்த சிட்டில வாழ்றவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு அழிக்க நினைச்சிச்சு. அத கடைசியில ஒரு வீரர் அழிச்சிட்டாரு. Okay, done. Very good, Hajit. I appreciate Thanks. your braveness. Okay. Then who is next? Hello Sir, sir. me. Okay. Sir, Okay. I will tell a Okay. simple English. Okay sir. Okay, சொல்லுங்க. One day George traveled a long day. He crossed many lands. He met a man who lived in grave. A man said a dragon lived in lake. It attacked many villagers. First, villagers gave the dragon to many foods. It took everything after it attacked. Next, villagers gave animals from their farms, but again attacked villagers. Third time, they gave many jewels. Again, dragon attacked villagers. Finally, the king gave a princess, his princess to dragon. It time, George attacked the fight with dragon, and finally he killed it and served the prince. Last, he safely go to the village and Ola wishes the George. Okay, well done. Excellent. சார்
I didn't expect this one. English summary சரிங்க. Very good. Okay. Any Sir. other? Yeah. எல்லாருக்கும் சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. சார். Yeah, yeah. தமிழால சொன்னா நாங்களும் கேட்டுக்கொள்ள இயலுமாയിരിக்கும் எல்லாருமே. This is not a Tamil subject, Mahan. தமிழ் படம் படிக்கல. அவ பேசினதுல என்ன வேணும் உனக்கு? சார் எனக்குமே இங்கிலீஷ் சரியா தெரியாது. பட் Okay. கொஞ்சம் பேசி பழகினா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும்ன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணீங்கன்னா மிச்சம் பெட்டர். அதே மாதிரி இப்ப வந்த ஸ்டோரிய ஈவன் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா? அவர் ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே செல்லக்கிட்டு உங்களுக்கு அது இன்னும் சிம்பிளிஃபைடா. ஓகே. இப்ப ஓகே, யாரும் சரி செல்லுங்க. அப்போ அந்த ஸ்டோரி அந்த நான் போட்டு காட்டுறது அந்த வீடியோல விட இப்ப அந்த பேசின அந்த கேர்ள்ஸ் என்ன இன்னும் கொஞ்சம் சிம்பிளா விளங்கிச்சா இல்லையா? Yes, sir. Yes. Yes, sir. Sir. எக்ஸாக்ட்லி. சொல்லுங்க. சார் இங்கிலீஷ் கோர்ஸ்ல இங்கிலீஷால பேசுறது சரிதான் சார். அது பலகம் காட்டியும் தமிழ கொஞ்சம் தானே சார். சரி. ஓகே. இங்கிலீஷ் ஒண்ணும் விளங்காது சார். சரி, ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகேவா? அதனால நான் சொல்றேன் அதை யூ ட்ரை. ஓகே, நீங்க அதையும் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கொள்ள இயலுமாய்க்கும். இப்ப மெயினா இதுதான் விஷயம். நம்ம இப்ப இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு சொன்னா we have to get more input. ஓகேவா? இங்கிலீஷை நம்ம கேட்டோம்னு சொன்னா தான் இங்கிலீஷ் பேசுவோம். ஓகே. லிஸ்னிங் இஸ் மஸ்ட். லிஸ்னிங் அண்ட் ரீடிங். ஓகேயா? லிஸ்னிங் ரீடிங் இருந்தான்னு சொன்னா தான் எங்களுக்கு ப்ரொடக்ஷன், எங்களுக்கு ஸ்பீக்கிங்கோ ரைட்டிங்கோ வரும். ஸோ நான் என்கரேஜ் பண்றது நீங்க கேளுங்க. விலங்காட்டின் பிரச்சனை கேளுங்க. ஒரு நாளைக்கு கேளுங்க, 2 நாளைக்கு கேளுங்க, அது 3வது நாள் எப்படியும் விளங்கிடும். யாருக்கு சரி சிங்கள வந்து தெரியாம, சரியா? சிங்கள வந்துட்டு அறவே தெரியாம ஒரு சிங்கள ஏரியா ஒன்றில் போயிட்டு கட்டாயம் நீக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து, ஓகே, ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன பேசுறேன்னு விளங்காது, என்ன ரிப்ளை பண்ணுறேன்னு விளங்காது, போக 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 கொஞ்சம் ஒரு மாதிரி சிங்கள தரப்பி படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நோ சார். நோ சார். நோ. பட் எனக்கு இது நான் என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். ஓகேவா? நான் கேண்டில படிக்க போன டைம் என்வாயன்மெண்ட் வாஸ் ஃபுல்லி சிங்கள பீப்புள். ஓகேவா? அப்ப நான் அந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு இப்போ எனக்கு சிங்கள தெரியாங்கிறதால நான் என்னை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் அப்படி ஒன்று மீக்கல்ல. ஃபர்ஸ்ட் 2-3 நாளும் பேசுறேன் என்னன்னே விளங்காது. பட் போக போக என்ன செய்யலும் அது வந்து பிடிச்சிக்கலும். அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். இங்கிலீஷ் விளங்கலன்னு சொன்னாலும் இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா நான் சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சில கிராமர் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டைம் நான் இங்கிலீஷ் எல்லாம் யூஸ் பண்ணி தீர்க்க மாட்டேன். ஓகேவா? டைரக்டா தமிழ்லேயே செல்லுவேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது விலங்கல்ல சொன்னா தான் நீங்க யோசிக்கணும். பட் மற்ற இந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யக்குள்ள இங்கிலீஷால பேசுறது, மற்ற இங்கிலீஷால பேசுறது அதை மிச்சம் ஒரி பண்ண தேவையில்லை. பட் ஓகேவா? ஓகே ஹாஜி. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, ஃபைன். நவ் இப்போ நான் உங்களுக்கு இதுல டீச் பண்ண வந்த மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ்ல என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லாங்குவேஜ்ல கண்டென்ட் என்ன? டென்ஸ். ஓகே, டென்ஸ். Vocabulary. ஓகே. Alphabet. Grammar. Sound. Pronunciation. Okay. Sir, pronunciation என்ன சார்? Yeah. Pronunciation தான் மொழியிறது. Okay. இப்ப பாருங்க, ஒரு லாங்குவேஜ்ல ஆக மினிமல் யூனிட் வந்துட்டு ஃபோனீம்னு சொல்லுவோம். ஃபோனீம்னு சொல்றது சவுண்ட். ஓகே, சவுண்ட். இப்போ இந்த ABCD ஒவ்வொரு சவுண்ட். ஓகேவா? இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? வேர்ட்ஸ் உருவாகும். ஓகே, வேர்ட்ஸ். In another term we can say vocabulary in the words. இந்த வேர்ட்ஸ் பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு சென்டென்ஸ் ஆகுது. Yes sir. சென்டென்ஸ் ஆகுது. நிறைய சென்டென்ஸ்கள் சேர்ந்து தான் ஒரு லாங்குவேஜ் உருவாகும். நிறைய சென்டென்ஸ் சேர்ந்து தான் ஒரு லாங்குவேஜ் உருவாகும். ஸோ அப்ப நம்ம அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா வேர்ட்ஸ். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் என்ன ஆக அடிப்படையான விஷயம். இப்ப இந்த அடிப்படையான விஷயத்துல இருந்து நம்ம போவோம். வேர்ட்ஸ்ல இருந்து நம்ம படிக்க போறோம். ஓகேவா? வேர்ட்ஸ். ஓகே. இந்த வேர்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி தெரியும்? வேர்ட்ஸ் எப்படி என்னென்ன வகையில வேர்ட்ஸ் இருக்கும்? பேர்ச்சொற்கள். Verbs. No. Okay. Adverbs.
adverbs, adjectives, nouns. Past tense, present tense. Conjunctions. Okay, fine. Noun, verb, adjective. Past, present. Okay, fine. Conjunction. ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைக்கு கிளாஸ்ல நம்ம 4 விஷயம் பார்க்க போறோம். ஓகேவா? இன்றைக்கு கிளாஸ்ல மெயின் நோக்கம் 4 விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? Noun. நவுன். வாட் டு யூ மீன் பை நவுன்? பெயர் சொற்கள். பெயர் சொற்கள். பேர் சொற்கள். ஓகேவா? பேர் சொற்கள். தென் verb. verb என்ன? வினை சொற்கள். வினை சொற்கள். வினை சொற்கள். ஓகே ரைட். adjective என்ன? அடைமொழி. 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 ஓகே ஃபைன். தென் ஃபைனலி நாலாவது என்ன? Verbs. ஓகே ஃபைனலி adverbs. Adverb. ஓகே பேரடை. adverbs ன்னு சொல்றது வினையடை, adjective ன்னு சொன்னா பேரடை. ஓகேவா? Okay, sir. Okay, now I will share the screen. Okay, screen விளங்குதா உங்களுக்கு? Yes, sir. கொஞ்சம் கிளியர் sir. சார் ஓகே விளங்குதா உங்களுக்கு? கிளியர் இல்ல Yes, சார். sir. Screen clear ஆயிக்கா? Yes, இல்ல sir. சார். Majjatam. எஸ் ஸ்மஜ் ஆயிக்குதா? I think maybe coverage issue ஆயிக்கும். அட எல்லாருக்கும் ஸ்மஜ் ஆயிக்கா? இல்ல சரியாதான் இருக்கு. Clear ஆ sir. Clear ஆ தேக்கி sir. சரி ஓகே நீங்க மெயினா வந்து இப்ப ஆன்லைன் கிளாஸ் தானே, சோ உங்களுக்கு எந்த இடத்துல மேக்ஸிமம் நல்லா கவரேஜ் எடுக்க இயலுமோ நீங்க அந்த மாதிரி பிளேஸ்ல போயிட்டீங்கன்னு சொன்னா பெட்டர். ஓகேவா? கட்டாயம் அப்படி ஒரு பிளேஸ் இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகே இப்ப எல்லாரும் கேளுங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து உங்களுக்கு சில விஷயம் டீச் பண்ண போறேன். ஓகே சோ திஸ் இஸ் த பார்ட் யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் ஃபுல்லா செல்ற அவ்வளோத்தையும் மைண்டுக்கு ஃபுல்லா எடுக்கு தானே. ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நவுன். ஓகேவா? யார சம்ரி? ஓகே நவுன் என்று சொல்றது 3 விஷயம். ஒன்று ஒரு பர்சனை சொல்றது, ஒரு பர்சன் நேம். சில பாப்பா ஹாஜித். ஹாஜித் வந்து ஒரு பர்சன். ஓகேவா? அது இல்லாம வேற யாரு இங்க கிளாஸ்க்கு வந்தாங்க இன்னைக்கு? ஓகே ஹானா அது ஒரு நேம். ரிஸ்கா அது ஒரு நேம். ஓகே ஜான், ஜோர்ஜ், அகமட். ஓகேவா? அப்ப இதெல்லாம் வந்துட்டு பர்சன் ஆட்களை குறிக்கிறது. இதுவும் நவுன் பேர் சொற்கள். அதே மாதிரி பிளேஸ். பிளேஸ்ன்னு பாருங்க இப்ப ஸ்கூல், ஹாஸ்பிட்டல். அது இல்லாம இப்ப கெண்டி, அம்பாறை, கொலம்பு இதெல்லாம் என்ன பிளேஸ். அதே மாதிரி திங் பொருட்கள். உங்களோட மொபைல் போன் இருக்கும், சார்ஜர், லேப்டாப், ஃப்ளவர் வாஸ், கிளாக், பெயின், லைட் இதெல்லாம் என்ன திங்ஸ். இது அவ்வளவு வந்து நம்ம நவுன்ஸ் சொல்லுவோம், பேர் சொல். சிம்பிளி நாங்க வந்து பேர் சொல்லுன்னு சொல்றது. ஓகேவா? ஓகே இப்ப இந்த நவுன்ல யாருக்கு சரி டவுட் இருக்குதா? No, sir. ஓகே கேளுங்க. Now doubt illa thane. Okay then now we are going to look at verbs. Okay va? Action verbs. Okay action verbs express action, something that a person, animal, force of nature or thing can do. சரியா? ஏதாவது ஒரு மனிதர் அல்லது ஒரு அனிமல் இல்லாட்டி ஏதோ ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் செய்யக்கூடிய actions, ஏதாவது செயல்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங், டிரைவிங், ட்ரிங்கிங், ஈட்டிங். இதே மாதிரி வேற சரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். Eating, Running, watching, eating, watching, swimming, reading, reading, Writing, sleeping. writing. okay fine. Listen. Okay. இதெல்லாம் ஓகே தானே? Okay then now we are going to study about adjective. adjective என்ன? சரி நீங்க ஒரு noun சொல்லுங்க பாப்போம். Okay one of you tell a noun. Butterfly, table, Okay table. இது என்ன? டேபிள் வந்து ஒரு noun, ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல நாம இப்ப விவரிக்க போறோம். ஓகேவா?
பேர் சொல்ல நாம விவரிக்க போறோம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம். அப்ப ஒரு wood table, பிக் டேபிள். ஓகேவா? ஓகே, நான் போட்டுக்கிறேன் பிக் டேபிள். அப்ப இந்த பிக்ங்கிற வேர்ட் என்ன செய்யுது? அடைமொழி வந்து இந்த டேபிளை பத்தி சொல்லுது, டேபிளை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? சார் ஓகே தானே? அப்ப இந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த பிக். ஓகே, அப்ப டேபிள் சொல்றது நம்ம நவுன் என்று சொல்லுவோம். இங்க வர பிக் வந்து adjective. Is that clear? clear sir. yes sir, ஓ சொல்லுங்க. yes sir, சார் கொஞ்சம் டிஸ்டர்பம் சரிக்கு சார். யா நான் அதை மியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப கேட்காதே, அது யாரோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு, நான் மியூட். ஓகே, இது கிளியரா? இப்ப பிக் டேபிள்ல வந்து டேபிள் வந்து ஒரு நவுன், பிக்ங்கிறது adjective. adjective. ஓகே, இதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு நவுன் சொல்லுங்க பாப்பேன். இப்ப நவுன் flower, House. ஒரு ஹவுஸ். beautiful flower, ஓகே, ஹவுஸ். பி கேர்ஃபுல். நீங்க எல்லாரும் பியூட்டிஃபுல் எல்லாம் சொல்றீங்க. பியூட்டிஃபுல் adjective, no? I am asking noun. ஓகே, அப்ப noun ன்னு போட்டிக்கு ஹவுஸ். இப்ப இந்த ஹவுஸுக்கு adjective சொல்லுங்க பாப்போம். Small house. ஓகே, ஸ்மால் ஹவுஸ். big Okay. house, Big house, small Large house, house. beautiful house, large house, huge house, new house, old house. எல்லாமே சொல்லலாம். இந்த ஹவுஸ் வச்சு நிறைய சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு Sir, கிளியர் ஏன் தானே? sir? யா ஏன் சார் பியூட்டிஃபுல் adjectiveல பியூட்டிஃபுல் adjective தான் வராதுன்னு சொன்னீங்கல்ல சார்? நான் சொன்னேன். நான் நவுன் கேட்டேன். நவுன் கேட்கிற டைம் நீங்க பியூட்டிஃபுல்னு சொன்னீங்க. பியூட்டிஃபுல் வந்து நவுன் இல்லைன்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே ஓகே, ஹவுஸ் வந்து இப்ப நவுனே. ஓகே தானே? okay sir. okay sir, ஓகே, இப்ப இதுல யார் சரி? ஓகேவா? நீங்க ஒண்ணும் யோசிக்க வேணாம், எல்லாரும் சொல்றாங்க. யார் சரி? இதுல நீங்க மேபி பேசிக்கா, அதாவது ஈவன் நவுன் adjective அதுகள் கூட தெரியாம வந்திக்கலாம். இட்ஸ் ஓகே, படிக்கத்தானே வந்திக்கிறோம். சோ எல்லாரும் ஆன்சர் பண்றோம்ங்கிறதுக்காக நீங்க அமைதியாக்க தேவையில்லை. யாருக்கு சரி இந்த நவுன் adjectiveல என்ன சரி டவுட் இருந்தா தயக்கம் இல்லாம கேளுங்க. Okay sir. okay sir, So no doubt, no? no doubt sir. sir, No sir. ஓகே, இப்ப நான் ஒன்று எழுதுறேன் பாருங்க. walk. இப்ப இந்த walk வந்து நவுனா, verb-ஆ, adjective-ஆ, adverb-ஆ? ஓகே, walk என்று சொல்றது ஒரு செயலை குறிக்குதுன்னா, walk ன்னு சொல்றது என்ன? ஒரு செயலை குறிக்கிறது. சோ ஒரு செயலை குறிச்சோன்னு சொன்னா அதுக்கு நாம சொல்லுவோம் verb. ஓகே ஓகே, walk-ண்டா இப்ப என்ன நடந்தாரு. ஓகே, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. walk slowly. walk slowly. இப்ப இந்த slowly என்னன்னு சொல்லலாம் பாப்போம். Walk slowly. Adverb. Sir. slowly என்ன? Adverb. adverb. Yes, very good. slowly என்ன சொல்றது ஒரு adverb. ஓகே, walk என்று சொல்லக்கூடிய, ஓகே, be careful. சார் what is the adverb? The adverbs are the words that describe verbs. verbs விவரிச்சு வாரது. அதாவது இந்த walk நடந்தார், அவர் எவ்வாறு நடந்தார், எப்படி நடந்தார், அந்த walkங்கிற அந்த செயலை விவரிச்சு வாரத்துக்கு தான் we say adverb. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஹவுஸ்ங்கிறது என்ன? நவுன். அது எப்படிப்பட்ட ஹவுஸ்? ஸ்மால் ஹவுஸ். சோ ஒரு நவுனை விவரிச்சு வந்ததால we say it adjective. ஒரு நவுனை விவரிச்சதால we say it adjective. ஓகேவா? இப்ப நான் சொல்றது walk-ன்னு சொல்றது ஒரு verb, ஒரு செயல். ஒரு செயலை விவரிச்சு வரக்கூடிய இந்த சொல்லுக்கு நாம சொல்லுவோம் adverb. walk slowly. walk slowly. ஓகே, இன்னும் ஒன்று போட்டு drive. what do you mean by drive? Fastly. ஓகே, டிரைவ் சொன்னா ஓட்டுறது, ஒரு வாகனத்தை ஓட்டுறது. இது வந்து ஒரு verb. ஓகே, இப்போ இந்த கேர்ஃபுல்லி பாருங்க. கேர்ஃபுல்லி என்ன செய்யுது? adverb. ஓகே, இந்த டிரைவ்ங்கிற இந்த verb-அ விவரிச்சு வருது. டிரைவ் என்ன? ஓட்டுறது. எப்படி ஓட்டுறது? கேர்ஃபுல்லாக, கவனமாக
ஓட்டுதல், கவனமாக ஓட்டுதல். சோ இந்த கேர்ஃபுல்லி என்று சொல்றது ஒரு adverb ஆயிடுது. Is that clear? Yes, Yes, sir. Okay. Now in the chat box, okay, நீங்க unmute பண்ணி செல்ல தேவையில்லை. chat boxல நீங்க வந்து ஒரு verb along with the ஒரு verb அதோட சேர்த்து ஒரு adverb. இப்ப நான் walk slowly, drive carefully. இதே மாதிரி நீங்க chat boxல டைப் பண்ணி போடுங்க ஒரு verb, அந்த verb-ஓட சேர்ந்து விபரிச்சு வரக்கூடிய ஒரு adverb. சார் என்ன செய்ய? இப்ப நீங்க chat boxல என்ன செய்யுங்கன்னா ஒரு verb, for example walk slowly ன்னு போட்டுக்கிறேன் தானே, அதே மாதிரி நீங்க வந்துட்டு வேற ஒரு verb ஒன்று சொல்லி அந்த verb-க்குரிய adverb-ஐயும் சொல்லணும். ஓகே சார். Okay, fine. There are so many examples. நிறைய பேர் example போட்டிருக்கீங்க. Okay, run fast, play well, speak softly, drawing, colorfully. Drawing, I think it should be drawing, no? Drawing. வரைகிறது. Drawing then, D-R-O-W-N-I-N-G. Drawn. D-R-W-O-N. வரைஞ்சு முடிஞ்சது பாஸ்ட் தானே சொல்ற சார்? அப்ப past tense வந்து drew. Past participle. Past participle. Past participle drawn. Drawing வந்து இல்ல. ஓகேவா? ஓகே. Okay, fine. அப்ப drew. Okay. இப்ப நான் Sir. சொல்றது past participle, present tense எல்லாம் வரும் தானே? yes. அது நம்ம கொஞ்சத்துக்கு பாடமாகிட்டா இப்ப நிறைய இருக்கு. கொஞ்சத்துக்கு பாடமாக்கினா நம்மளால ஒரு அளவுக்கு தான் பாடமாக்கே இயலும். இப்ப நிறைய இருக்கு அதுல. சரி, அதுல வந்துட்டு ரெகுலர் இர்ரெகுலர் இருக்குது. ஓகேவா? ரெகுலருக்கு நம்ம ரெண்டுலயுமே இடி போட்டோம்னா போதும். பட் இர்ரெகுலர் எல்லாத்தையும் நம்ம கட்டாயம் பாடமாக்கியே ஆகணும். ஏன்னா வேற வழி இல்லை. ஏண்டா அது செல்லையில நமக்கு. இப்ப உதாரணமா ஒரு வேர்ப் ஒன்று சொன்னா அதுக்கு என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாம் என்ன வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி செல்லையில. சோ we have to memorize that one. ஓகேவா? சார் எப்படி ரெகுலர் கண்டுபிடிக்கிறது? ஐ will explain. இப்பதானே நம்ம இது ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? அதுக்கு பின்னால நான் வந்து நவுனை தனியே படிச்சு தருவேன், அதுக்கு பின்னால வேர்பை தனியே படிச்சு தருவேன். அந்த வேர்ப்ல ரெகுலர் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. இப்ப நாம ரன் ஃபாஸ்ட்லின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஓகேவா? இப்ப நான் ரன் ஃபாஸ்ட்லின்னு போட்டோன்னே எங்க வேர்டே வந்து இது பிள்ளைன்னு செல்லுது. ஓகே, ஏன்னு சொன்னா ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்லி என்று சொல்லி LY எட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ரன் ஃபாஸ்ட் தான், நாட் ஃபாஸ்ட்லி. ஓகே, run fast, Okay, sir. not fastly. Okay, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை மோஸ்ட்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கல, மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்பிளும் கரெக்ட். ரைட், குவிக்லி eat fastly. eat fast தான், ஃபாஸ்ட்லின்னு ஒன்று இல்லை. ஓகேவா? அவசரமாக செய்யறதுக்கு ஃபாஸ்ட் தான், நாட் ஃபாஸ்ட்லி. ஓகே ஓகே, ரன் ஃபாஸ்ட். ஓகே ஃபைன். Okay. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஓகே கேளுங்க. இப்ப ஒரே சவுண்ட்ல நிறைய பேட்டரி சார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பீக் பண்ணக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பேசுற கண்டெக்ஸ்ட் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க். ஓகேயா? பேங்க், I went to the bank to withdraw the money. I went to the bank to withdraw the money. இப்ப பேங்க் என்ன மீனிங்? வாங்கி. வாங்கி. Okay. I went to the river bank with my friends. I went to the river bank with my friends. இப்ப இந்த river bankல வர bank என்ன மீனிங்? கரை. So we get the கரை, ஆற்றங்கரை. river என்ன ஆறு, river bank சொல்றது ஆற்றங்கரை. So from the context, அந்த சென்டென்ஸ் செல்ல போகக்குள்ள அந்த சென்டென்ஸை ஃபுல்லா பார்க்கணும் நம்ம. ஓகேவா? எந்த மீனிங் போறது வந்து அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, கண்டெக்ஸ்ட் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே, தேங்க்ஸ். Okay, fine.
இப்ப நான் உங்களுக்கு தரப்போற ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க தானே? Okay, Yes, sir. ஓகே. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்டோரியை போட போறேன். ஓகேவா? ஓகே ஸ்டோரியை போட போறேன். அந்த ஸ்டோரியில நீங்க என்ன செய்யணும்டா, வரக்கூடிய எல்லா நவுன்ஸையும் வேறே வரக்கூடிய எல்லா வேர்ப்ஸ், ஓகே, நவுன் சார் விளங்குதா எல்லா சார்? சார் நீங்க சொன்னது ஓகே ஓகே இப்ப எல்லாம் பாருங்க. ஓகேவா? அடுத்து எல்லாம் மியூட் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு தந்த ஸ்டோரியை நான் இப்ப குரூப்ல போட போறேன். ஓகேவா? குரூப்ல போட போறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய நவுன்ஸ் எல்லாத்தையும், நவுன்ஸ் ஒரு ஹெடிங் போட்டு எல்லா நவுன்ஸையும் அது கீழே எழுதணும். ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ஜென்ரலா நம்ம எப்படி கிளாஸ் ரூம்ல படிப்போமோ அதே மாதிரி கட்டாயம் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப எல்லாரும் இந்த ஆன்லைன் மோடுக்கு வந்த பிறகு பழைய அந்த இதுகளே இல்லை. அந்த நோட் எழுதுறது அதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நோட்ஸ் என்ன சரின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஜஸ்ட் இல்ல சார், டேக்கிங் நான் ஸ்கிரீன்ஷாட். ஏதாவது எழுதணும் டைப் பண்ணி போடுறேன். ஸோ அப்படி பழகினதால எனக்கு அந்த எழுதுற அந்த இதே இல்லாம போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்படாது. கட்டாயம் நீங்க ஒரு காப்பி ஒன்று எடுங்க. நோட்ஸ் தந்தேன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் தரக்கூடிய எக்ஸசைஸை காப்பிலேயே நீங்க எழுதி ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு பிரைவேட்டா அனுப்புங்க. ஓகேவா? Okay, sir. ஓகே, நவ் ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் எழுத தேவையில்லை. ஓகேவா? எல்லாம் எழுத தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்டோரியில நவுன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது, வேர்ப்ஸும் எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாத்துலயும் ஒரு 5 ஓகேவா? அந்த ஸ்டோரியில இருந்து 5 நவுன், 5 வேர்ப்ஸ், 5 adjective, 5 adverb. ஓகே தானே? நவுன், வெர்ப், நவுன், verb, Noun, adjective, adverb. adverb. Yeah. ஓகே, நான் உனக்கு குரூப்ல ஷேர் பண்றேனா? சார் ஓகே சார். Okay. சார் சார் எஸ் எஸ், குரூப்ல பாருங்க போட்டேனா? இல்ல, ஆளை காண இல்லாதான். ஓகே, பாருங்க குரூப்ல வந்தீங்கதானே? Yes, sir. What, sir? ஓகே, வந்து சார். சார் எஸ், என்ன ரிக்வெஸ்ட் சரி, சார்? ஓகே, டெல் யுவர் ரிக்வெஸ்ட். இப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் போடும்போது கடைசியில போடுங்க சார், கிளாஸ் முடிஞ்ச பிறகு. இல்ல இல்ல, இது நோட்ஸ் இல்லம்மா, இது நான் ஸ்டோரியை தந்திக்கிறேன். சரியா? இப்ப இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தந்திக்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ஸ்டோரியில இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அதுல இருக்கிற 5 நவுன், 5 வேர்ட், 5 adjective, 5 adverb. ஓகே, அதை எக்ஸாம்பிள் இப்ப கிளாஸ் டைம்ல போடும்போது கிளாஸ் டைம் கொஞ்சம் இதாகுது சார். சார் அப்படின்னு ஜூம் கட் ஆகுது. கிளாஸ் முடிஞ்ச பிறகு போடுங்க சார். இப்ப கஷ்டமாயிக்கா? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல செஞ்சு காட்டுறீங்களா? ஓகே சார். இல்ல சார், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க இப்படி போடும்போது என்னையாவது கிளாஸ் முடிஞ்ச பிறகு போடுங்க, கிளாஸ்ல சொல்லி போட்டு. சரி, ஓகே ஓகே. சார், இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத எழுதி உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க, ஈஸியா இருக்கும். சரி, ஓகே, ஃபைன்.
ஓகே, இது மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. சார் இப்போவா போட? எஸ், இப்போ போடுங்க. சார் ஹெடிங்ஸ் இல்லையா? ஹெடிங் வந்து போடுங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். விளங்குதா? அதுல போட்டுக்கிறீங்களா சார் நீங்களும்? சார் எஸ். நீங்க இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தைக்கு அப்படியே கிளியர் பண்ணாம வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? சரி. ஓகே, சரி, ஆன்சர் எழுதினா எனக்கு பிரைவேட்டா அனுப்புங்க. சார் வீடியோ குரூப்ல வரலையே சார். வீடியோ இல்ல, நான் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஷார்ட் ஸ்டோரியில டிரான்ஸ்கிரிப்டை போட்டுக்கிறேன். ஐ மீன் அதுக்கு ஸ்டோரி அப்படியே இருக்குது பாருங்க, அதில் ரீட் பண்ணி பாருங்க. ஒரு பிடிஎஃப் கொண்டு போட்டுக்கிறேன். குரூப்ல வரலையே சார். டிப்ளமா இன் இங்கிலீஷ் ஆஃபீஷியல் குரூப்ல இல்லையா நீங்க? இதுல இருக்கேன் சார், வரலையே சார். எல்லாருக்கும் வந்துக்குது, வந்துக்கிட்டானே. வந்திருக்கு சார். வந்திருக்கேன். சார் உங்களுக்கு இப்பவா அனுப்ப இல்லையே? இப்போ 7 மணி நேரத்தில் இப்போ எழுதி அனுப்புங்க. ஒரு எல்ஸ் நான் கொஞ்சம் டைம் தரேன். அப்படி இல்லைன்னு சொன்னா கிளாஸ் முடிச்ச பிறகு அனுப்புங்க. ஓகே. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஓ எஸ் சார். ஓகே, கம்ப்ளீட் பண்ணாக்கள் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா we can have that as a homework. ஓகேவா? ஹோம்ஒர்க்காக நம்ம அதை பார்க்கலாம். சார் அந்த குரூப் பேர் என்ன? டிப்ளமா இன் இங்கிலீஷ் அஃபீஷியல் குரூப் அப்படின்னு. விளங்கல. டிப்ளமா இன் இங்கிலீஷ் அஃபீஷியல் குரூப். கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே ஓகே உங்க ஸ்கிரீன் எழுதுதா? இருக்குது சார், ஒன்லி ஸ்டெப்பா இருக்குது. ஓகே, நான் இப்போ எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியரா கேட்கும். ஹலோ சார். அண்ட் யா, சொல்லுங்க. தேவையில்லாம கொஞ்சம் மைக் பண்ணாம வைக்க சொல்லுங்க சார். சரி, ஓகே. டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நாம படிக்க போறது வந்துட்டு ப்ரொனவுன். ஓகேவா? ப்ரொனவுன் என்றா யாருக்கு என்னன்னு தெரியும்? பிரதி பேச்சு. ஓகே, பிரதி பெயர் சொற்கள். ஓகே, இந்த பிரதி பெயர் சொற்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்.
ஓ ஓகே சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண யாருக்கு சரி தெரியும்டா? கேன் கிவ் an ஐடியா. சார் யா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது சரியோ தெரியா ம். சார். ஓ சொல்லுங்க. இப்ப ஒரு டென்ஸ் எழுதும் போது ம். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப ஹீண்டு வருதுண்டா, அது இவரால தான் செய்யப்பட்டது கடைசியில செல்லப்படும் தானே பை ம். ஹீண்டு. அப்ப அந்த ஹீ கடைசியில வராம அந்த பைண்டு வராம ம். அந்த ஹிம் வருது. அதுக்கு ஓகே, எனி அதர்? இப்போ வந்து ஒரு வாக்கியம் வந்து ரவி இஸ் ரைட்டிங் அப்படின்னா அது வந்து அதுக்கு அடுத்த வாக்கியம் ஹி இஸ் அவரை பத்தி மத்தது விவரிச்சு வர்றது. ஃபர்ஸ்ட்டுக்கு அவரோட நேம் தந்ததுக்கு அப்புறம் அவரை அந்த போடாம விவரிச்சு ஓகே ஓகே, தட்ஸ் தி திங். ஓகேவா? இப்போ நாம ஆல்ரெடி நவுன் படிச்சோம் தானே. நவுன் என்னன்னா பேர்ச்சொல். ஓகே, இப்போ பாருங்க ஜான், இது வந்து என்ன ஒரு பேர்ச்சொல் இல்லையா? யார் சார்? ஓகே, பேர்ச்சொல். ஓகே, ஜான் இஸ் a student. இது என்ன? John is a student. ஓகே, ஜான் இஸ் a student என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கியம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நவுன் வந்துக்குது, அதுக்கு பின்னால ஒரு வேர்ப் வந்துக்குது, இது ஆர்டிகிள்னு சொல்லுவோம், இது இன்னொரு நவுன் வந்துக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க பாருங்க, ஜான் இஸ் a ஸ்டூடெண்ட் என்று சொல்லிட்டு இவரை பத்தி நான் இவரோட வயசை பத்தி சொல்ல போறேன். நான் ஜான் இஸ் a ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஜான்ட வயசை இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ நான் ஜான்ட வயசு சொல்றதுக்கு again John is 5 years old. இப்படி சொல்லணுமா நான்? இல்ல இல்ல சார். சார். செல்ல தேவை இல்ல. இப்படி நான் செல்ல தேவை இல்லை. ஏண்டா இரண்டு வாக்கியமும் வந்து ஜோனை பத்தி தான் நீக்குது. இரண்டு வாக்கியமும் ஜோனை பத்தி தான் நீக்குது. சோ நாங்க என்ன செய்ய தேவையில்லை, இந்த இடத்துல திரும்பவும் ஜோன் செல்ல தேவையில்லை. அப்ப ஜோனுக்கு பகரமா அவர், நான் தமிழ்லையும் சொல்லுவேன் என்ன, ஜான் ஒரு மாணவன், அவன் 5 வயதுடையவன். அப்ப நாம இது தமிழ்லயும் நீக்குது. அப்ப ப்ரொனவுன் என்று சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு நவுனுக்கு பகரமாக ஓகே, he is 5 years old. ஓகே, இதுல இந்த he தான் வந்து ப்ரொனவுன். HIS போட்டு his years 5 years old. ஓகே ஓகே, his எந்த இடத்துல யூஸ் பண்ண நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, ப்ரொனவுன். இப்போ ப்ரொனவுன் வந்து என்ன, ஒரு பிரதி பேர்ச்சொல். ஓகேவா? ஒரு பேர்ச்சொல் வர வேண்டிய இடத்துல அதுக்கு பகரமாக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் தான் ப்ரொனவுன். ஓகே, ஜான் இஸ் a student. ஸோ இப்போ நம்ம ஜானை பத்தி திரும்ப ஒரு வசனம் ஒன்று சொல்ல போறோம் அவரைய பத்தி. ஸோ நம்ம எகெயின் ஜான் சொல்லி அந்த நவுனை ரிப்பீட் பண்ணாம அதுக்கு பகரமா ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். அதுதான் he. ஓகேவா? அதுதான் he. ஓகே, ஹிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்? ஒருத்தர் கேட்டது தானே, ஹிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்றது? இப்ப ஜோனுடைய ஏதாவது ஒரு உடைமை. ஓகேவா? ஜோன் இப்ப ஹி என்ன சொல்றது, அவரை பத்தி சொல்றது, அவரோட உடைமையை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் கார். இப்ப பாருங்க, ஹிஸ் கார். ஓகேவா? இந்த ஹிஸ் சொல்றது என்ன, ஒரு ப்ரொனவுன். ஓகேவா? ஹிஸ் சொல்றது என்ன, ஒரு ப்ரொனவுன். ஓகே, ஆனா இது எந்த இடத்துல வந்திருக்குன்னு சொன்னா அவருடைய உடைமையை பத்தி, அவருடைய காரை பத்தி சொல்லுவாங்க. அவரை பத்தியா சொல்ல வந்திருக்குது இல்ல. சோ அவருடைய உடைமையை பத்தி பேசும்போது ஹிஸ்ன்னு சொல்லுவோம், அவரை பத்தி பேசும்போது ஹீன்னு சொல்லுவோம். நம்ம ப்ரொனவுனை டீப்பா படிக்கும் போது நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லி தருவேன். இதை கேட்டதுனால உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஓகேவா? His car is blue color. Okay, இப்போ இந்த he pronoun the meaning என்ன? Yeah, pronoun the meaning வந்து அதுதான் பிரதி பேர்ச்சொல். அதுல தமிழ் மீனிங் வந்து பிரதி பேர்ச்சொல். ஓகேவா? அது நம்ம ஒரு நவுனுக்கு பகரமாக யூஸ் பண்றதால் அது ப்ரொனவுன். நவுனுக்கு பகரமா. ஸோ ப்ரொனவுன், we say it pronoun. ஓகே, கிளியர் தானே இது? சார். சொல்லுங்க சார்.
சொல்லுங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் போடுவீங்க தானே குரூப்ல? யா நான் போட்டு. ஓகே, இப்ப pronoun பாருங்க. pronoun can replace. What do you mean by replace? பகரமா பகரமாக. pronoun என்று சொன்னா பகரமா பகரமாக. ஓகே, இப்ப இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் ரீட் பண்ணுங்க பாப்போம். Sam and I We are are going to the going park. to the we are going to the park. The book Sam and I are going to the park. It belongs to Going to the park. The book belongs to Mary. It belongs to her. Okay, fine. Okay, பாருங்க. Sam and I are going to the park. Sam and I. அப்ப இந்த Sam and I நம்ம எப்படி சொல்லலாம்? நாங்கள். Samum நானும் சொன்னா நாங்கள். So அதுக்கு பகரமா அந்த Sam and I-க்கு பகரமாக நம்ம we என்று சொல்லலாம். We are going to the park. Okay, அதுக்கு பாருங்க. The book belongs to Mary. The book belongs to Mary. So நம்ம book ன்னு சொல்லாம it-ன்னு சொல்லுவோம். அவளுடையதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி அந்த உடைமையை சொல்றதுக்கு her. ஓகே, இப்ப இதுல பாருங்க. மிச்சல் அண்ட் சாரா. சோ அவர்களுக்கு நம்ம they. ஓகேவா? இப்ப நான் இது இன்ட்ரடக்ஷன் சொல்றதால நான் டீப்பா போகல. உங்களுக்கு ப்ரொனவுனை பத்தி நான் தனியா ஒரு பாடம் எடுப்பேன். ஓகேவா? சிம்பிளா ப்ரொனவுனை பத்தி அதுக்கு என்ன கேட்டகரிஸ் இருக்குது, இப்படி வந்தா எப்படி வரும் அப்படின்னு ஃபுல் நிறைய டீடைல்ஸ் ஆயிக்குது. அதனால தனியாக கிளாஸ் எடுப்பேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். சொல்லுங்க. ரீடிங் பண்ணக்குள்ள சார், இப்ப எல்லாருக்கும் முன்னுக்கு இப்ப புக் எடுத்து ரீடிங் பண்ணக்குள்ள அதுல சார் எல்லா சில வேர்ட்ஸுக்கு ரீடிங் பண்றது கஷ்டமா இருக்கும் சார். அது எப்படி? அது நம்ம ஒவ்வொரு வேர்ட ப்ரொனன்சியேஷன் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி உண்டு. ஓகேவா? இது உங்களுக்கு விளங்குதா எல்லாருக்கும்? first example விளங்குதா? சார் இதுல நீங்க ஐடென்டிஃபை த ப்ரொனவுன்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். இதுல உங்களுக்கு 5 சென்டென்ஸ் தந்திக்கிறாங்க. ஓகேவா? 5 சென்டென்ஸ் தந்திக்கிறாங்க. இந்த 5 சென்டென்ஸ்லயும் எது ப்ரொனவுன் என்று சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஓகே, இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நம்பர் 1 என்று போட்டு அதுக்குள்ள என்னென்ன ப்ரொனவுன் வருதுன்னு சொல்லி செக் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க. நம்பர் 1 அதுல என்னென்ன ப்ரொனவுன் வருது, நம்பர் 2 அதுல என்னென்ன ப்ரொனவுன் வருது, நம்பர் 3 அதுல என்னென்ன ப்ரொனவுன் வருது. ஜஸ்ட் டைப் பண்ணி போட்டா போதும். மெசேஜஸ் அனுப்பும்போது டிரெக்ட் அனுப்ப தெரியும் தானே? டிரெக்டா அண்ட் ஹாஸ்டுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னா அதர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஐ கேன் ரீட் அடுத்தவர்களுக்கும் ஆன்சர் பார்க்க எல்லாமே இருக்கும். ஸோ டிரெக்ட் மெசேஜஸ் அனுப்புங்க அண்ட் இதை செலக்ட் பண்ணி ஹாஸ்டல் செலக்ட் பண்ணி. Okay, now as a whole class we can look at the answer. Okay, va? எல்லாரும் சேர்ந்து ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணு. Okay. She went to the store but it was already closed. Okay, first யாருக்கு சரி இது மீனிங்கா சொல்லிடுமா? அவர் ஸ்டோருக்கு போனேன், ஆனா அந்த ஸ்டோர் மூடி இருந்தது. Yeah, that's right.
அவ ஸ்டோருக்கு போனா பட் ஸ்டோர் வந்து மூடி இருந்துச்சு. இதுல என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது? It. First one, she went to the store. Then It. okay. இத தாண்டி வேற ஏதாவது ப்ரொனவுன் இருக்கா? Went. Went was Okay. Went. Went என்று சொன்னா என்ன? இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சு தந்தேன். நவுன் என்ன? பெயர் சொல். சரியா? verb என்ன? வினை சொல். ஒரு செயலை செல்லும். சோ இந்த வெண்ட்ங்கிறது என்ன செல்லும்? பெயர் சொல்லா வினை சொல்ல என்ன? வினை சொல். சோ இது வினை சொல். இது வந்து என்னது கீழே வராது? ப்ரொனவுன் கீழே வராது. ஓகேவா? இது ஒரு வினை சொல். ஓகே ஓகே. வேற ஏதாவது ப்ரொனவுன்ஸ் இருக்குதா இதுல? இல்ல ஓகே. இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் ஒருத்தர் வாசிங்க பாப்போம். they finished their homework before going to the park. Going to the Okay. park. Can anyone tell the meaning? அவங்க வேலையை முடிச்சா பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே. அவங்க பார்க்குக்கு போறதுக்கு முன்னால அவங்களோட ஹோம்வொர்க்கை முடிச்சாங்க. ஓகே. இதுல என்னென்ன ப்ரொனவுன் இருக்குது? ஓகே. they finish. their homework. அடுத்த ப்ரொனவுன் என்ன? their homework before going to the park. Okay. Third sentence வாசிங்க sir. When the phone rang, he quickly answered it. Okay. When the phone rang, he quickly answered it. Meaning என்ன? அந்த டைம் அவங்க அவசரமா ஓகே. ஃபோன் வந்த டைம் அவங்க அவசரமா கால் ஆன்சர் பண்ணணும். ஓகே. இப்போ இதுல இருக்கிற ப்ரொனவுன்ஸ் என்ன? When he When he wait a minute. Wait a minute. Okay. Okay, I think now clear. Okay. யாரோ ஒருத்தர் when ன்னு சொன்னீங்க. when ஒரு ப்ரொனவுனா? இல்ல சார் இல்ல சார் இல்ல தானே? ஓகே. மேக் ஷூரா when வந்துட்டு ஒரு ப்ரொனவுன் இல்ல. ப்ரொனவுன் என்று சொன்னா அது வந்து ஏதாவது ஒரு நவுனை ரிஃபர் பண்ணணும். இப்ப தே சொன்னா அவர்கள். அவர்கள்ங்கிற என்ன? பீப்புள், ஆட்களை பத்தி செல்லுது. வென்னுங்கிறது யாரையும் பத்தி செல்லுதா? இல்ல இல்ல, யாரையும் பத்தி செல்லல. சோ இட்ஸ் நாட் a pronoun. ஓகே. வேற என்ன இது இதுல? ஓகே. he வந்து pronoun. ஓகே. அடுத்தது we are planning a trip next month We are planning this month and it will be so much and it fun. will be okay. so Wait a much minute. I didn't ask the fourth one. Okay, still we are in the third one. Now here I want to ask a question. Can anyone tell? Okay, the pronoun it refers to what? The it and சொல்றது எதை குறிக்குது? Phone. Phone. Okay, phone குறிக்குது. Okay. Now read the fourth one. we are planning a trip next month and it will be so much fun. And it will be so much fun. Okay, fine. இப்ப இதுல இருக்கக்கூடிய pronoun சொல்லுங்க பாப்போம். we It ஓகே. இதுல வரக்கூடிய it எதை குறிக்குது? Trip குறிக்குது. ஏன்? we are planning a trip next month நாங்க ஒரு ட்ரிப் கொண்டு போறதுக்கு பிளான் பண்றோம். and it will be so much fun. அது இந்த அதுன்னு சொல்றதுன்னா அந்த trip will be so much fun. அந்த ட்ரிப் வந்து நல்ல ஒரு ஃபன்னா இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஓகே. The final sentence. I saw John and Sarah and they invited me to their party. So in this okay, சொல்லுங்க பாப்போம். இதுல என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து I. அதுக்கப்புறம் they. Okay. அது பின்னால they.
இப்ப யாருக்கு சரி டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. அப்போ யாரு சரி அன்மியூட் பண்ணி இதுல ஏதாவது டவுட், ஐ மீன் இப்ப இதுல ப்ரொனவுனா வராதா சார், இதுவும் வரும் தானே அப்படின்னு யாருக்கு சரி, இல்லாட்டி இதுல மார்க் பண்ணிக்கிறது ஏதாவது, இது எப்படி சார் ப்ரொனவுனா வரும்? எது? லாஸ்ட் ஒன்ல மீ வராது சார். Yeah, exactly. Invited me. மீயும் ஒரு ப்ரொனவுன். சோ இது மாதிரி வேற சரி மிஸ் ஆகிக்குதா? இல்லாட்டி ப்ரொனவுன் இல்லாதது ஏதாவது மார்க் பண்ணப்பட்டிருக்குதா? No, sir. No. Okay, no. So simply இப்ப நான் செல்லத்தை ஃபுல்லா கேளுங்க. டுடேஸ் கிளாஸ் ஓகேவா? டுடேஸ் கிளாஸ் நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்ப நான் இந்த இன்ட்ரடக்ஷனை தரக்கிட்ட உங்களுக்கு நான் நவுனை பத்தி சொன்னேன் ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், நவுன் உள்ளுக்கு அவ்வளோ டீப், ஒரு நாள நவுன் படிக்கிறது இல்லை. இப்ப நாங்க இன்னைக்கு படிச்சோம், நவுன் படிச்சோம், வேர்ப்ஸ் படிச்சோம், adjective படிச்சோம், adverb படிச்சோம், அதுக்கு பின்னால கடைசியா ப்ரொனவுன் படிச்சோம். சரியா? இது அவ்வளோத்தையும் உண்மையா படிக்கிறதுக்கு ஐ திங்க் இட் வில் டேக் அ லாங் டைம். ஒரு கிளாஸ்ல படிச்சு முடிக்கிற விஷயம் இல்லை. ஓகே தானே? ஸோ நவுன் சொன்னா நவுனுக்கு கீழே நிறைய வகையான நவுன் இருக்குது. சரியா? அதுல நிறைய விஷயம் படிக்கணும். ஓகே, நவுன் ஓரளவு கொஞ்சம் தான். வேர்ப்க்கு போனோம்னா நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த வேர்ப்ஸ் உள்ளுக்கு தான் நம்ம டென்சஸையும் படிக்கணும். ஸோ இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. தென் எஜெக்டிவ்னு சில போக்குலையும் எஜெக்டிவ்ல கம்பேரேட்டிவ் எஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் எஜெக்டிவ் அப்படி நிறைய இருக்குது. அட்வர்ப்ஸுக்கு வந்தா அதுலயும் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது. ப்ரொனவுன்ஸுக்கு வந்தா ப்ரொனவுன்ஸ்ல 5 வகையான ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இப்படி எல்லாம் டீப்பா இருக்குது. பட் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன செஞ்சேன்டா, இது எல்லாத்தையும் பத்தி ஒரு அறிமுகம், இது எல்லாத்தையும் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன். இதுதான் நவுன்டா இதான் பேசிக், வேர்ப்டா இதான் பேசிக், எஜெக்டிவ்டா இதுதான் பேசிக், அட்வர்ப்டா இதான் பேசிக், ப்ரொனவுன்டா இதுதான் பேசிக். 5 விஷயம் படிச்சுட்டாங்க. சரியா? எல்லாருக்கும் இதுல டவுட் சீக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் இது சம்பந்தமா டவுட் சீக்கும். இது சம்பந்தமா எக்ஸ்ட்ரா நாலேஜும் உங்களுக்கு தேவையாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்றா டீப்பா பார்க்க போறோம். சரியா? இந்த ஐடியாவோட நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் இதுல ஒரு விஷயம் மறந்துட்டேன். we have to include pronoun. ஓகே, ஸ்கிரீன் விளங்குதா? ஓ sir. ஓகே, இதை மார்க் பண்ணிக்கோங்க. we have to include the pronoun also. அப்ப நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக் ஐடியா, ஓகே, பேசிக் ஐடியாவை ரிவைஸ் பண்ணுங்க. நவுன் என்ன, வேர்ப், எட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரொனவுன் இது சம்பந்தமா நிறைய ஐடியாஸ் எடுங்க. டுமாரோ நாங்க இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். அண்ட் கட்டாயம் அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி we have to look at the story also. நாளைக்கு நம்ம இதை பார்க்கும்போது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ண. அதுல நிறைய வேர்ட்ஸ் வரும், நிறைய தெரியாத வேர்ட்ஸ் வரும். அது எல்லாத்தையும் நாம மீனிங்கோட நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? அதோட இந்த ஆக்டிவிட்டியை கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. ஓகே, கேளுங்க சார். சின்ன ஹெல்ப் உண்டு சார். ஓகே, சொல்லுங்க சார். யா டெல். சார் இது என்னண்டா சார், கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுமா சார்? டைம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதாமா, 7:30 to 9. இல்லை சார், என்னண்டா நான் துபாயில நிற்கிறேன். கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. 1/2 hour போலும் பிரச்சனை ஆகுது சார். அப்படின்னா என்ன டைமுக்கு போடணும் உங்களுக்கு? இப்போ அங்கே 8 o'clock போல என்ன பிரச்சனை இல்லை சார், நல்ல டைம் எனக்கு. 8 to அப்போ எனக்கு ஒர்க் 9:30. முடிஞ்சப்போ நான் வரேன். ஆமாம் சார். சரி, ஓகே, நீங்க என் நம்பருக்கு பிரைவேட் ஒரு மெசேஜ் கொடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்க. ஆமாம் சார். சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷனா இருந்துச்சு, அது எல்லாம் சொன்னீங்க. இப்போ டுமாரோல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அது சம்மரி பண்ணி வச்சிருக்கீங்க கிளாஸ் டைம் டேபிள், அது மாதிரி தானே போகும்? ஓகே. ஆமாம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. ஓ, என்னண்டா இந்த டைம் எல்லாருக்கும் ஓகேயா? இல்லை இது டைம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா இப்போ உதாரணமா ஓகே, இதுதான் 8 எங்களோட போட்டோம்னா ஜக்கீப் சார். ஓகேவா? இப்ப பேசுறோம் ஜக்கீப் சார். அவர் தான் இந்த கோஆர்டினேட் பண்ணி செய்யற ஆர்டர் காலேஜ் தான் இது, பிரைட் மைண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க அவருடைய கோஆர்டினேட் பண்ணி கேளும். ஸோ இப்போ என்ன கேட்கணும் ஜக்கீப், உங்க டைம் சேஞ்ச் பண்ற எப்படி வைக்கிறேன்டா?
இப்ப எல்லாருக்கும் இந்த டைம் ஓகேண்டா இந்த டைம் இப்போ ஒரு ஆளுக்காக வேண்டி சேஞ்ச் பண்ற இந்த இதானே இப்ப நாங்க வளமையா ரெக்கார்டிங் போடுவோம் கிளாஸ்ல ரெக்கார்டிங் போடுவோம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே போடுவோம் அப்படி இந்த டைம் சேஞ்ச் பண்ணணும்னா அப்ப நீங்க சொல்லலாமே நீங்க இந்த 8க்கு ஒரு 8ல இருந்து ஒரு 10 வரை மேய்ங்க அப்படின்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்வோம் இதுலயும் மத்த கிளாஸ் வேற கிளாஸ் நாங்க செய்யறதால இப்ப எங்க டைம் நீங்க இது பண்ணணுமே நாங்க பிளேயர்லயே அதான் ஆல்ரெடி போட்டது இந்த டைமுக்கு தான் எனக்கு கிளாஸ் நடக்கும் ஃபிக்ஸட் டைம் தான் அப்படி எல்லாருக்குமே இந்த டைம் ப்ரோக்ராம்ல நாங்க சேஞ்ச் பண்ணலாம் 8ல இருந்து ஒரு 9:30 வரை அப்படியும் வைக்கலாம் அவங்க சொல்லுங்க செட்ல கொஞ்சம் போடுங்க என்ன விஷயம்னு சொல்லி இந்த டைம் ஓகேயா இல்ல டைம் சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லி ஒரு 5 minutes டைம் தரோம் செட்ல போட்டுக்கிறோம் நான் சொன்ன மாதிரி அடிக்கிறோமா இப்பதானே